அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் பின்னங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பின்னங்களின் தொகுதி, பகுதி இவற்றை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நேற்றைய பாடத்தில் ஒரு சிறிய ரிவ்யூ. இந்த படத்தின் பின்ன எண் என்ன? இந்த படத்திற்கு பின்ன எண் அமைக்க முடியாது. ஏனென்றால் பிரிக்கப்பட்ட பாகங்கள் சம பங்கிடுதல் என்ற வரையறையின் அடிப்படையில் இல்லை. இந்த படத்தின் பின்ன எண் என்ன? 1/4. சரி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய எண் 1/4. இதில் 1 என்பது தொகுதி, கீழே காணப்படும் எண் 4 என்பது பகுதி. ஒரு பின்னத்தில் மேலே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொகுதி என்று பெயர், கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு பகுதி என்று பெயர். சில நேரங்களில் நமக்கு குழப்பம் ஏற்படலாம். எது பகுதி, எது தொகுதி? இதை நீக்குவதற்காக சில யுக்திகளை நாம் பயன்படுத்தலாம். படத்தில் இப்பொழுது நீங்கள் ஒரு தொப்பியை பார்க்கின்றீர்கள். தொப்பியை நாம் தலைக்கு மேலே அணிவோம். அதே போல பின்னத்தின் மேலே காணப்படும் எண்ணின் பெயர் தொகுதி. தலைக்கு மேலே அணிவது தொப்பி. அதே போல பின்னத்தின் மேலே இருக்கும் எண் தொகுதி. தற்போது நீங்கள் படத்தில் பாதத்தை பார்க்கின்றீர்கள். பாதம் எங்கே இருக்கும்? காலுக்கு கீழே காணப்படும். அதே போல பின்னத்தின் கீழே காணப்படும் எண்ணிற்கு பகுதி என்று பெயர். தொப்பி, தொகுதி, பகுதி, பாதம். தொப்பி, பாதம் என்று நாம் நினைவில் வைத்து கொண்டால் தொப்பி எங்கே இருக்கும்? தலைக்கு மேலே. அதுபோல் பின்னத்தின் மேலே இருப்பது தொகுதி. பாதம் எங்கே இருக்கும்? காலுக்கு கீழே. அதுபோல் பின்னத்தின் கீழே இருக்கக்கூடிய பகுதி பகுதி. இவ்வாறு தொப்பி, பாதம் என்று நாம் நினைவில் வைத்து கொண்டால் பின்னத்தின் மேலே இருப்பது தொகுதி என்றும் கீழே இருப்பது பகுதி என்றும் எளிதில் நினைவில் வைத்து கொள்ள முடியும். மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தின் பின்ன எண் என்ன? 2/8. இதில் 2 என்பது தொகுதி, 8 என்பது பகுதி. அடுத்த படத்தை பாருங்கள். 2 முக்கோணங்கள் ஒட்ட வைக்கப்பட்டது போன்ற ஒரு வடிவம். இதில் சிவப்பு வண்ணமிட்ட பகுதியை வைத்து நாம் பின்ன எண்ணை அமைக்கலாம். 1/2. அப்பொழுது 1 என்பது பின்னத்தின் தொகுதி, 2 என்பது பின்னத்தின் பகுதி. ஆக பின்னத்தின் மேலே காணப்படும் எண் தொகுதி என்றும் பின்னத்தின் கீழே காணப்படும் எண் பகுதி என்றும் அழைக்கப்படும். தற்போது இன்றைய பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். நீங்களும் சில பின்னங்களை எழுதி தொகுதி, பகுதி ஆகியவற்றை குறிப்பிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.